பார்த்த காலேஜ். ஐயோ கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா. இது பிரின்சிபல் ரூம். ஐ லவ் பிசினஸ் ரூம். இது வந்து காமர்ஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு சின்ன விலாக் தான். நாங்கள் ஃபேமிலியாக கிறிஸ்மஸ் டேஸை எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், நாங்கள் அப்படி திருச்சி போயிடணும் அதே பார்க்குறக்கு. அப்போ அன்றைக்கி சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணுன்னா பிஷப் பீப்பர் காலேஜ்குள்ளார இருக்க சர்வீஸ் சர்ச்சுக்கு நாங்கள் போயிடணும். இது ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ண பிஷப் பீப்பர் காலேஜ் ஆல்ரெடி அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு உள்ளே போகும்போது ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிள்ளைங்கள்ட்ட நான் இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன், இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் இங்கே நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸைட்டிங்காக நாங்களும் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக சொன்ன விஷயம் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த விலாக் ஃபுல்லாகவே பாருங்கள். நாங்கள் கடைசியில் முக்கொம்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். போகிற வழியில் சரி பிள்ளைங்களுக்கு பசிக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்களும் முக்கொம்பு போயிட்டோம். இது வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் பிரிகிற இடம். இந்த இடத்துல ஒரு முக்கொம்பு டேம் இருக்குது, காவேரி ரிவர். முட்டி அளவு தான், சின்ன பிள்ளைங்களுக்கு இடுப்பளவு முட்டி அளவு தான் தண்ணி இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபேமிலியாக அது ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட்டு டைம். ஃபால்ஸ் அந்த மாதிரி போயிருக்கேன், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளார உருண்டு அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஸோ இது வியூவே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நின்ன இடத்துலையுமே அவ்வளோ ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு இறங்குனாங்க. லாஸ்ட்டாக ஏறின ஆளும் அவங்க தான். தண்ணியில் வந்து 360 டிகிரி உருண்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த பிளேசஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் என்கிட்ட பார்த்தவங்களும் இது எந்த இடம் பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது வந்து முக்கொம்பு, திருச்சியில் முக்கொம்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸு. திருச்சியும் ஸ்ரீரங்கமும் பிரிகிற அந்த ரோட் சைடில் ரைட் சைடு இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க, நீங்கள் இந்த லீவை ஹாஃப் இயர்லி லீவ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த லீவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு போட்ட ஆட்டத்துக்கு பசி வந்துருச்சு. சரி எங்கே போகலான்னு பார்த்தோம். பஞ்சாபி தாபா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி நத்தம் அந்த ரோடு, மதுரைப்புற ரோடு அந்த இதில் இருந்தது, ஹைவேலையே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தான் தான் கூட்டிகிட்டு போனாங்க. சரி நாங்களும் பார்ப்போம்னு பார்த்தா நல்லா குடிசை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருந்தாங்க. தூங்கு மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டே. டிஃபன் பாக்ஸ் சமைய கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம் மேத்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு. ஹோம் வர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி பிம்பிலிக்கி பிலாபி.